வணக்கம் மக்களே, மைக் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? வீடியோ பார்க்குறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆரம்பமே அற்புதமா இருக்கிற மாதிரி பேக்கிங்கே கொஞ்சம் கோளாறாக தான் இருந்துச்சு. உள்ள மைக் எப்படி இருக்கும்னு தெரியலையேன்னு மனசை தேத்திட்டு ஓப்பன் பண்ணேன். ஆண்டவ முனியத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் சேதாரம் ஆகல. ஓப்பன் பண்ணா உள்ள எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த பேப்பர். சத்தியமாலும் இது வரைக்கும் நான் வாங்கின எதுவுமே படிச்சதே இல்லை. அப்படி எதுவும் தெரியலனாலும் யூடியூப்ல தான் பார்ப்பனே தவிர அந்த பேப்பர் வாங்கி படிக்க மாட்டேன். உள்ள லைட்னிங் டைப் போர்ட் ஒன்று இருந்துச்சு, சார்ஜிங் பண்ண பி டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்புறம் லேப்டாப்போட கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருந்தாங்க. எதுக்கு இத்தனை டைப் போர்ட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைக் யூஸ் பண்றவங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆண்ட்ராய்டு, அப்புறம் லேப்டாப் எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் இப்படி கொடுக்குறாங்க. அப்புறம் உள்ள வேற என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிசீவரும் மைக். இந்த வீடியோல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரைபாட் யூஸ் பண்ணதே மறந்து பழக்க தோசத்துல மேல ப்ராடக்ட்லாம் காமிச்சிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் மைக் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ற ப்ராசஸ்ல இறங்கிட்டோம். அதுவும் இதை கனெக்ட் பண்றதுக்குள்ள ஏன்டா அதை வாங்கணும்ன்றதே தோணிருச்சு. அப்புறம் எப்படியே நானும் என் நண்பனும் சேர்ந்து ஒரு வழியா கனெக்ட் பண்ணிட்டோம். எனக்கு மைக்ல வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்தது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதுக்கு போன்ல கொடுத்ததே பரவாயில்லன்ற மாதிரி தோணிருச்சு. எந்த பொருள் வாங்குறதா இருந்தாலும் என் நண்பன்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவேன். டெக்ல ஃபுல்லாவே அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான் எல்லாமே. அவன் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் ஆகாதுடா, வேற ஏதாவது நல்லதா பார்த்து வாங்கு அப்படின்னு சொன்னான். நான் தான் கேட்காம ஆர்டர் பண்ணேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்த நாள் கனெக்ட் பண்ற கனெக்ட் ஆக மாட்டேன்ருச்சு. என் மொபைல்ல கனெக்ட் ஆகலன்னு பார்த்து எங்க அம்மா மொபைல்ல எங்க அண்ணன் மொபைல்ல ரெண்டு மொபைலுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆகல. சரி ஆர்டர் கேன்சல் பண்ணலாம் பார்த்தா அந்த கேன்சல் பண்ற ஆப்ஷனிங் காணோம். அப்புறம் Flipkartல இருந்தே கஸ்டமர் கால் பண்ணி ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நீங்களும் மைக் வாங்குற ஐடியா இருக்கீங்க, கம்மி ரேட்ல வாங்காதீங்க. குறைஞ்சது 1000 ரூபீஸ்க்கு மேலேயாவது பாருங்க. நான் இதை 241 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த வீடியோ யாராவது vlogger பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல மைக்கா சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.